கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம தேவையான காரங்கள் போட்டுக்கணும். மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைக்கேற்ற காரம் போட்டுக்கோங்க. நான் இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் போட்டுட்டு போட்டுட்டு இது வந்து நல்லா தொழி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு வேணும்னா இதேமாரி இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து சின்ன கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொச்சி சுண்டி வந்த பிறகு இறக்கி வச்சுட்டு தோசையோ இல்லை சப்பாத்தியோ இல்லை இட்லியோ தொட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இதை பாருங்கள். பார்த்துட்டு நிறைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான்.